அப்புறம் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் மாதிரி எல்லாருமே நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களா அவங்க தானே வந்து இந்த ஃப்ளைட் வச்சுருந்தவங்க அப்படின்னு இது வந்து ஒரு ஒரு சென்சேஷன் நியூஸ் மாதிரி. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்ட்ரஸில் இந்தியாவில் வந்து ஃப்ளைட் ஒரு ஜெட்டுன்னு வச்சுருந்தது நீங்கள் தான் சொல்கிறாங்க. நான் வைக்கலைங்க, என் வீட்டுக்கார் தான் வச்சுருக்காரு. அது எதனால அப்போ அந்த நேரத்தில் அது ஏதாவது காரணங்கள் இருக்கா, இல்லை சும்மா வாங்கணும்னு வாங்கினதா? அது அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அது ஏன் வாங்கினேன்னு நான் கேட்க மாட்டேன், கேட்கவும் கூடாது, தப்பு. பட் நீங்கள் சொல்லி வாங்கின மாதிரி சில பேர் சொல்லுவாங்க அந்த நேரத்தில். இல்லை, நான் சொல்லி ஒன்று வாங்க. அப்போ அந்த ஜெட்டு எதுக்கு அதை வெளியூர் போகிறதுக்கு யூஸ் வெளியூருக்கு போகிறதுக்கு அதில் பாம்பே வரைக்கும் போயிருக்கேன். பாம்பே போயிருக்கேன், ட்ரிச்சி, மதுரை, கொச்சின், மேங்களூர், பெங்களூர், எல்லாம் சுற்றுவர் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். அது என்ன பல தடவை ஷூட்டிங்கில் கொண்டு போய் ட்ராப் பண்ணியிருக்காரு. ஊட்டி கூட எப்போ ஒரு தடவை வந்து ட்ராப் பண்ணு, ஊட்டி கூட நீங்கள் ஷூட்டில் இருக்கும்போது வந்து ஃப்ளைட்டில் ட்ராப் பண்ண. கொடைக்கானல் இருமலர்கள் அந்த படத்துக்கு போயிருக்கும்போது அதில் தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணார். பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்டு.